அதாவது நாம மொழியை எதற்காக கண்டுபிடிச்சோம்? மொழியை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது மனித வரலாறோடு தொடர்புடையது. மனிதர்கள் எப்போ வந்து இந்த மனிதர்களாகிறது இந்த குரங்குலேருந்து வெளியே வர்றாங்க. குரங்கு தான், நம்ம இப்பவும் குரங்கு தான். முதல்ல விலங்குகளாக இருந்தோம். இப்போ மனிதர்களாக மாறியிருக்கோம். மனம் எனும் நோய் விலங்குகளுக்கு ஏற்பட்டது. விலங்குகளாக இருந்தால் இந்த குரங்குகளுக்கு ஏற்பட்டது. நாம் மனித மனம் என்கிற நோயினால் தான் நம்ம மனித தோற்றத்துக்கு உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நோயினால் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த மனித தோற்றம். அப்படி இருக்கும்போது மனிதருடைய வரலாறு எவ்வளோ? ஒரு லட்சம் வருஷம், 2 லட்சம் வருஷம் இவ்வளோ தான் இருக்கும். ரொம்பலாம் கோடிக்கணக்கான வருஷம்லாம் இருக்காது மனிதர்களின் வரலாறு. அப்படி இருக்கும்போது ஏன்னா நோயோடு தான் வர்றாங்க. மனம் என்கிற நோயோடு வர்றதுனால இவங்களால் கோடிக்கணக்கான வருஷம்லாம் வந்திருக்க முடியாது. அதனால் ஒரு 2 லட்சம் வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 லட்சம் வருஷம் ஆயிருக்கு. நாம் இன்றைக்கி பேசுகிற மொழி என்பது, இதன் ஆரம்பம் என்பது மனிதர்களின் வரலாறோடு தொடர்புடையது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழியோட ஆரம்பம் என்னது? மனிதர்கள் முதல்ல சத்தம் போட்டிருப்பாங்க. குரங்குகளாக இருந்த விலங்குகளாக இருந்தவர் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித தோற்றத்துக்கு மாற மாற அவர்கள் பேசுவதிலும் மாற்றம், உருவத்தில் மட்டும் மாற்றமல்ல, அவர்கள் பேசுவதிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். பேசுவதில் மாற்றம், சத்தத்தில் மாற்றம். சத்தம் என்பது வடிவமாக, அதில் ஒரு ஒழுங்கு, உச்சரிப்புகளில் ஒழுங்கு, இப்படியெல்லாம் மாறி தான் கடைசியில் ஒரு மொழியாக அது மாறுது. அம்மாவை அம்மான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுதான் தமிழ் மொழியாக மாறுது. தமிழ் மொழியோட வரலாறு என்பது இந்த மனித வரலாறு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 லட்சம் வருஷம், ஏதோ 10,000 5 லட்சம் வருஷம், 5000 வருஷம் பழமையானது தமிழ் மொழி, 20,000 வருஷம் பழமையானது தமிழ் மொழின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்களா? அந்த பெருமை என்பது சிறுமைப்படுத்துறது தான். தமிழ் மொழியை சிறுமைப்படுத்துகிறீங்க. 20,000 வருஷம் பழமையானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அது வந்து தமிழ் மொழியை சிறுமைப்படுத்துகிறீங்க. தமிழ் மொழியோட வரலாறு என்பது 2 லட்சம் வருஷம். அதனால் அப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டது தான் இந்த மொழி. கஷ்டப்பட்டு மனிதர்கள் பாடுபட்டு தப்பு பண்ணக்கூடாது, போரிட்டு போர் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒரு போர் என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு போரிட்டு இருக்கிறார்கள். போரிட்டு எத்தனை பேர் உயிரை பலி கொடுத்து தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கம்ங்கிறது ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில் இருந்து தான் ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? அதை பார்த்துட்டு தான் ஒழுக்கமாக வாழ்ந்தாங்க. ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் மனுஷன் சீரழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு பல பேரோட வாழ்க்கையிலேருந்து அப்போ ஒழுக்கமாக வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு முரணான ஒரு நல்ல வாழ்க்கை இது ஒழுக்கமான வாழ்க்கை. அந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ மோசமானது. அப்போ ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இப்படி தான் ஒரு மொழியை கண்டுபிடிச்சிருக்கோம். நாம் ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பாடுபட்டிருக்காங்க மனிதர்கள். அப்படிப்பட்ட மொழியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச சம்பாதிச்ச அந்த மொழியை வச்சுக்கிட்டு நீ மற்றவங்கள ஏமாத்துறது, மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு மொழியை பயன்படுத்துவதற்கு வழிமுறை கிடையாது. இந்த மாதிரிலாம் நீ பயன்படுத்தினா உன்னால் பேசவே முடியாது. பிறரை புண்படுத்துகிற மாதிரி பேசினா உன்னால் பேச முடியாது. அவங்களும் ஒன்றை புண்படுத்திடுவாங்க. நீ கெட்ட வார்த்தை போடுறதுக்காக இந்த மொழியை கண்டுபிடிக்கலை. ஏன்னா கெட்ட வார்த்தை நீ போட்டோன்னா நீ உன்னால் பேசவே முடியாது. பேசணுன்னா பேசுவது எதற்காக? உறவு முறை, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்களை இன்புற்று அதில் இன்பம் காண வேண்டும். இதற்காக தான் இந்த மொழியை கண்டுபிடிச்சாங்களே தவிர மற்றவங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீ இந்த மொழியை பயன்படுத்தினா உனக்கும் துன்பம் தான் வந்து சேரும். மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக இந்த மொழியை கண்டுபிடிச்சா உனக்கு அழிவு தான். நீ இந்த பேசுவதை பயன்படுத்தினால் உனக்கு அழிவு தான் வரும். அதனால் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் இந்த பேசுவது என்பது நாம் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு. மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நீ நேர்மையாக இருக்கணும். நீ தவறான நோக்கத்துக்காக இந்த பேசுவதற்காக மொழி இதையெல்லாம் நீ பயன்படுத்தணும்னு வச்சுக்கேன், உனக்கு அழிவு தான் வரும். அதனால் வந்து இப்போ கத்தி இருக்குது. கத்தியை வச்சு எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? காய்கறி நறுக்கலாம், மரத்தை வெட்டலாம், இப்படி ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். அது நீ தப்பான நோக்கத்துக்காக நேர்மையற்ற எண்ணங்களுக்காக நீ பயன்படுத்தினா என்ன ஆகும்? கொலை பண்ணுறதுக்காக குத்து அப்போ உனக்கு அழிவு தான் வரும். நீ அதே கத்தியை காட்டி வழிப்பறி பண்ணுற அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பை தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீ மாட்டிக்குவே. நீ அவ்வளோதான், உனக்கு கன்ஃபார்ம் சங்கு ஊதிடுவாங்க. அதனால் அதுபோல் தான் மொழி என்பது கஷ்டப்பட்டு பல தியாகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. பல பேரோட தியாகத்தால் 2 லட்சம் வருஷமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மொழி என்பது. அப்படி கண்டுபிடிச்ச ஒரு மொழியை நீ மற்றவங்களை ஏமாத்துறதுக்காகவோ, கெட்ட வார்த்தை போடுறதுக்காகவோ, பிறர் மனதை புண்படுத்துவதற்காகவோ, குத்தி காட்டுறதுக்காகவோ நீ பயன்படுத்தின அப்படின்னா உனக்கு அழிவு தான் வந்து சேரும். அடிமைப்படுத்துவதற்காக நீ பயன்படுத்துகிற அந்த வேலை செய். உனக்கு உரிமையே இல்லாதவங்களை வச்சு வேலை வாங்குற, போய் எடுத்துகிட்டு வா, சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு வா, இந்த பில்டிங்கை கட்டணும், அந்த மொழியை பயன்படுத்தி ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக நீ பயன்படுத்துகிற.
அந்த மொழியை பயன்படுத்தி மற்றவங்களை அடிமைப்படுத்தி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நீ கட்டமைக்கிற அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பை நீ தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்துகிற. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிறரை ஆடம்பர வாழ்க்கையை கட்டமைப்பதற்காக பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குற. அப்போ வந்து நீ உனக்கு வந்து வன்முறை தேவை. பிறரை அடிமைப்படுத்தணும்னா அதிகாரம் பண்ணணும், சர்வாதிகார புத்தி வேணும். அதை பண்ணு, இதை பண்ணு. அவங்க வேலை செய்யலைன்னா திட்டணும். உன்னை பார்த்தாலே அவங்க பயப்படுவாங்க. அப்போ அந்த மொழியை நீ என்ன பண்ணுற? அடிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற. எதுக்காக அடிமைப்படுத்துகிற? உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக பிறரை அடிமைப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற. உன்னோட வயசில் பெரியவங்கள கூட உனக்கு கீழே வேலைக்கு வச்சு அவங்கள வந்து வேலை வாங்குற. உன்னோட சின்னவங்கனாலும் உனக்கு உரிமை இல்லைன்னா யாரையுமே நீ வேலை வாங்கக்கூடாது. அப்படி தான் இந்த இயந்திர அறிவுகளும் அடிமைத்தனத்தால் கட்டப்பட்டது. அப்போ பிறரை வேலை வாங்குறதுக்காக நீ மொழியை பயன்படுத்துகிற. ஒரு நேர்மையற்ற ஒரு நடைமுறைக்காக நீ மொழியை பயன்படுத்துகிற. நீ இந்த 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 மொழியை வந்து நீ பயன்படுத்துகிற. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அழிவு தான் வந்து சேரும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் ஏன் இவ்வளோ அழிவு? நீ இந்த மொழியை பயன்படுத்தி தான் மற்றவங்கள வேலை வாங்கின, ஒரு அடிமைப்படுத்தின. உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை கட்டமைப்பதற்காக பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கின. அதனால தான் பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள், நோயினால் பல கோடி பேர் சாகுறாங்க. இந்த விபத்துகள்னால் பல லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் சாகுறாங்க. உடல் ஊனமடைகிறார்கள். குற்றங்கள் ஏராளமாக நடக்குது. போர்கள் நடக்குது. காரணம், நீ இந்த மொழியை தப்பாக பயன்படுத்தின. இப்போ மொழி இல்லாமல் ஒருத்தர் வேலை வாங்க முடியுமா? பேசினா தானே வேலை வாங்க முடியும். பேசுதல் என்பது ஒரு கண்டுபிடிப்பு. பேசுவதற்கு மொழி தேவை. மொழி என்பது ஒரு கண்டுபிடிப்பு. நீ இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்து கூத்தடிக்கிறக்காக அந்த மொழியை கண்டுபிடிச்சாங்க 2 லட்சம் வருஷமாக. இதுக்காக கூத்தடிக்கிறக்காக கண்டுபிடிச்சான். அப்போ தப்பான விஷயத்துக்காக நீ பேசுவதை பயன்படுத்தினால், தப்பான ஒரு விஷயத்துக்காக நீ வந்து இந்த மொழியை பயன்படுத்தினா உனக்கு அழிவு தான் வந்து சேரும் என்பது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதனால் மொழியை நீ அவ்வளோ ஈஸியாக, அப்போ எதிர்காலத்தில் மக்கள் ரொம்ப கவனமாக பிறரை புண்படுத்தாத மாதிரி இந்த மொழியை பயன்படுத்தணும். பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இந்த மொழியை பயன்படுத்தணும். மொழி என்பது ஒரு கருவி. இந்த கருவியை வைத்து பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பயன்படுத்தணுமே தவிர, பிறரை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த மொழியை பயன்படுத்திட்டு நீ தப்பிட முடியாது. நீ மாட்டிக்குவ, நீ அழிஞ்சிருவ. அதுதான் வந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம். அதனால் பிறரை சந்தோஷப்படுத்தணுமா, பிறருக்கு மதிப்பு கொடுக்கணுமா, இந்த உறவுகளில் ஒரு மதிப்பு இருக்குது, உறவுகளில் ஒரு வேறுபாடு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, இந்த தமிழ் மொழியை கற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் ஆங்கிலம் தான் முக்கியம்னு போகிறீங்களா, தொழில் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு போகிறனால தான் ஆங்கிலத்தை கற்றுக்க. உறவு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், மரியாதை தான் முக்கியம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் மொழியை கற்றுக்கணும்.